அகாடமி இன்ஃபர்மேட்டிக்காவை நம்ம தமிழ் வழியில் கற்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு செஷன் 2ல ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுத்து எப்படி ஒரு ஃபிளாட் ஃபைலில் நோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லா சீரீஸும் பாருங்கள். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிக்காவை ஃபுல் ட்ரைனிங் நம்ம கற்றுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். வாங்க போகலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு டேபிள்ல இருந்து எடுத்து ஒரு டேபிளுக்கு எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட் ஃபைல்ல இருந்து எடுத்து ஒரு டேபிளுக்கு எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுத்து எப்படி ஒரு ஃபிளாட் ஃபைலில் லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து சோர்ஸ் வந்து ஒரு டேபிள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நம்ம வந்து சோர்ஸ் வந்து டேபிள் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயிஸ் டேபிளே நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சிருக்கிறோம். ஸோ இது டார்கெட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ஒரு ஃபிளாட் ஃபைல் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டார்கெட் இந்த டேபிள் இது வந்து ஒரு டேபிள் ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு டேபிள். ஸோ இதை நான் வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபிளாட் ஃபைல் கொண்டு வரணும். ஏன்னா டார்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஃபைல் தான் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த காலம்லாம் இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த இடத்துல வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு இப்போ போயிட்டு டார்கெட் போயிருங்க. இந்த டார்கெட்டில் ஒன்று நம்மளுக்கு அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா நம்ம வந்து இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இல்லை நம்மகிட்ட அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் இல்லை, நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணோம். ஸோ டார்கெட்டில் போயிட்டு இதில் கிரியேட் ஆப்ஷனில் கொடுங்க. இந்த கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செலக்டட் டேட்டாபேஸ் டைப் வந்து நம்ம ஒரு ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிற டைப் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு டார்கெட் ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிறனால T_FF_employees அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா டார்கெட் ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு இதை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டார்கெட் ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபிளாட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு வித்தவுட் எனி காலம்ஸ். ஸோ இதில் நான் வந்து இந்த 11 காலம்ஸ் நான் இங்கே கொடுக்கணும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு மேனுவலாக நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு ஃபைல் இருந்தது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் நேம் ஃபீல்டு நேம்ஸுங்கிறத கொடுத்து பண்ணிக்கலாம். இதில் காலம்ஸ் போயிடுங்க. இதில் காலம்ஸ் போயிட்டு இங்கே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆட் அ நியூ காலம் டு திஸ் டேபிள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து அந்த 11 காலம்ஸ்க்கான வேல்யூவை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கர்சர் வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆகும். ஹெல்ப் பட்டன் கிளிக் பண்ணால் ஹெல்ப் வரும். ஸோ ஹெல்ப் பண்ணாமல் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து எம்ப்ளாயி ஐடி. ஸோ எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப். ஸோ நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரிசிஷன் இருந்தால் கொடுங்க. ப்ரிசிஷன் ஸ்கேல் எப்படி வந்து கொடுங்க. இல்லை மேக்ஸிமம் 10 தான் வரும் அப்படின்னா 10 வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு காலம் கிரியேட் பண்ணுறேன். அந்த காலம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் _ நேம் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது காலம் நேம் கொடுத்துட்டு அது வந்து ஸ்ட்ரிங் தான். நம்ம சேஃபர் சைடு வந்து ஒரு ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிறதுனால ஒரு 30 கேரக்டர்ஸ் அப்படி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இங்கே போயிட்டு இன்னொரு இதில் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற காலம் நான் கிரியேட் பண்ணுறேன். லாஸ்ட் _ நேம் அப்படின்னு போட்டுட்டு இதில் ஒரு 30 கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். இதில் கொடுத்துட்டு ப்ளஸ் போட்டுட்டு இந்த லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் இமெயில் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு இமெயில் அப்படிங்கிற போர்ட்டில் இமெயில் அப்படிங்கிற காலம் கொடுத்துட்டு இதுவும் வந்து ஒரு வேர்க்கர் தான், ஸ்ட்ரிங் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 30 கேரக்டர்ஸ் 40 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்துருவோம், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் இதுவும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் நம்பர் அதுவும் வந்து வேர்க்கர் தான். ஸோ அதுவும் வந்து இங்கே ஃபோன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேனுவலாக தான் கிரியேட் பண்ணுமா, ஒரு 100 காலம் இருந்தால் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலில் வச்சு கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காலம் நேம்லாம் இருந்தது அப்படின்னா அது இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இல்லைனா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இதை நிறைய அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வச்சுட்டு அந்த எக்ஸல் ஷீட்டில் இருந்து அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்க்கர் 2. ஸோ இதுவும் ஒரு 30 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 30 கேரக்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டேட். இது வந்து டேட் அண்ட் டைம். ஸோ ஹையர் டேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த டேட் அண்ட் டைம் என்ன ஃபார்மேட் வரணுங்கிறது இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துக்கலாம்.
பட் இது வந்து டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். ஜாப் ஐடி, சேலரி, இது எல்லா போர்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து எல்லா போர்ட்டும் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காலமும் நம்ம கொடுத்தாச்சு, எல்லாமே டேட்டா டைப்போட கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கர்சர் வச்சிங்கன்னா சொல்லும் ஆட் ஃபைல் நேம் டு திஸ் காலம் அப்படிங்கிற மாதிரி வரும். டு திஸ் ஆட் ஃபைல் நேம் காலம் டு திஸ் டேபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ஃபைலுக்கு வந்து டைனமிக்கா நேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலமா நான் லாஸ்டா கொடுத்துட்டு இதுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் ஜெனரேட் ஆகும். பட் இங்கே சினாரியோக்கு நம்ம கிரியேட் பண்றதில்ல, அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ டேட் அண்ட் டைம் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை எடுத்து விட்டுருங்க. இந்த இதை எடுத்து விட்டீங்கன்னா இப்போ 10ன்னு மாறிடும். இப்போ 19 இருக்கு, இதை எடுத்து விட்டீங்கன்னா 10 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த 10 டிஜிட் தான் அங்கே இருக்கு. ஸோ இதை வந்துட்டு எடுத்து விட்டுருங்க. வேற மாதிரி கிளிக் பண்ணுங்க, இங்கே போயிட்டு இதை எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ 19 அப்படிங்கிறது 10ன்னு மாறிடும். ஏன்னா மொத்தம் 10 டிஜிட் தான் இருக்கும். ஸோ இது 2 3 அதுக்கப்புறம் 5 6 அப்புறம் 4. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ நமக்கு ஒரு ஃப்ளாட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ மேப்பிங் போகிறோம். ஸோ மேப்பிங் போயிட்டு ஒரு புது மேப்பிங் கிரியேட் பண்ணணும். ஸோ m_target_flat_file_employees அப்படிங்கிற மாதிரி போட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் சோர்ஸ் வந்து ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். இங்கே சோர்ஸும் வந்து ஃப்ளாட் ஃபைலாக கூட எடுத்துக்கலாம். டார்கெட் ஒரு ஃப்ளாட் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இதிலிருந்து இது எடுத்து கொடுக்குறேன். அப்போ வந்து ஒரு டேபிள்ல இருந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து ஒரு டேட்டா பேஸ் டேபிள்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு ஃபைலில் நம்ம எந்த பாத்தில் நம்ம அந்த பாத்து வந்து சொல்கிறோமோ அந்த பாத்தில் எடுத்து போயிட்டு அந்த ஃபைலை ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு போட்டுரும். ஸோ நம்ம இது எப்பவும் போல் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறோம். கோ டு ஒர்க் ஃப்ளோஸ், கிரியேட் wf_target_flat_file_employees அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த இதில் செஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த செஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் ஓகே. ஸோ ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செஷன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ செஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த லிங்க் டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் டாஸ்க் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்ட் பட்டன் நம்ம லிங்க் பண்ணிடுறோம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இங்கே பாருங்கள், மேப்பிங்கில் சோர்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரிலேஷனல் ரீடர், ஒரு டேபிள் இருந்து எடுக்கிறதுனால ரிலேஷனல் ரீடர். ஃபைல் இது வந்து டார்கெட் வந்து ஒரு ஃபைல் ரைட்டர். ஸோ ஃபைலில் போய் ரைட் பண்ணுறதுனால ஃபைல் ரைட்டர். இங்கே ஒரே ஒரு இது மட்டும் நம்ம கொடுக்கணும். என்னென்னா ஹெட்டர் ஆப்ஷன் கேட்கும். இப்போ நோ ஹெட்டர் பை டிஃபால்ட்டாக அதில் வந்து நோ ஹெட்டர் இருக்கும். நோ ஹெட்டர்னா ஹெட்டர் இல்லாமலே ஃபைல் ஜெனரேட் ஆகிடும். பட் நம்மளுக்கு தேவை ஃபைல் வேணும். அதனால் அவுட்புட் ஃபீல்டு நேம்ஸ், இந்த நோ ஹெட்டருக்கு பதிலாக அவுட்புட் ஃபீல்டு நேம் கொடுக்கணும். அவுட்புட் ஃபீல்டு நேம் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து அவுட்புட் ஃபீல்டு நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அவுட்புட் ஃபீல்டு நேம் கொடுங்க. இங்கே கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா இதில் அவுட்புட் ஃபைல் டைரக்டரின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டார்கெட் $PM ஃபைல் டைரக்டரி, டார்கெட் ஃபைல் டைரக்டரி அப்படிங்கிறது என்ன டைரக்டரினா இந்த இன்ஃபா ஷேட்ல இந்த TGT ஃபைல்ஸ் இந்த டைரக்டரி தான். ஸோ இந்த டைரக்டரியில் தான் நம்மளுக்கு வந்து ஃபைல் ஜெனரேட் ஆகும். ஸோ இங்கே போயிருங்க. ஸோ இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவுட்புட் ஃபைல் டைரக்டரியில் இதை கொடுத்துட்றீங்க. ஃபைல் நேமில் .outன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ, சப்போஸ் எனக்கு CSV ஃபார்மெட்டில் வேணும்னா CSV அப்படிங்கிறத கொடுத்து அப்ளை, கிளிக் ஆன் ஓகே. ஸோ சேவ் பட்டனை வந்து சேவ் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ போயிட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஓடி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸில் 107 ரெக்கார்டு எடுத்துருச்சு, டார்கெட்டில் 107 ரெக்கார்டு லோட் பண்ணிடுச்சு. பட் டார்கெட் வந்து ஃப்ளாட் ஃபைல் அப்படிங்கிறனால நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைலாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதை வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எக்ஸல் கிடையாது, இது வந்து CSV ஃபைல். ஆனால் எக்ஸல் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகுது நமக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா இங்கே வந்து வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபைலில் இருந்து டேட்டா வந்து இந்த மாதிரி வந்துருச்சு.
இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ல ஒரு ஒரு சில இன்டர்வியூல அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த ஹேஷ் வந்து எப்படி ரிமூவ் பண்றது? அப்படிங்கிற மாரி. ஒரு சில இடத்துல இது மாரி கேட்டிருப்பாங்க. இத வேணா அசைன்மென்ட் மாரி எடுத்துக்கோங்க. இந்த ஹேஷ் வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஒரு செஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க இந்த செஷன டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் வரும். இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டிய வந்து எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அந்த ஹேஷ் சிம்பல் வராது. பட் அது எந்த ப்ராப்பர்ட்டின்னு கண்டுபிடிங்க. அந்த ப்ராப்பர்ட்டிய கண்டுபிடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அ உங்களுக்கு வர்ற டவுட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன்.